இலங்கையினுடைய புலனாய்வு விடயங்கள் தொடர்பாகவும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு விடயங்கள் தொடர்பாகவும் கடந்த பகுதியில் பேசினோம். நாம் இந்த விடயம் தொடர்பாக தொடர்ந்தும் பேசுவோம். Let's make this festive season shine with timeless, elegant jewels from your Eastham Lakshmi's Jewelers. We wish all our valued customers and friends a Merry Christmas and a Happy New Year. Lakshmi's Jewelers, Eastham, London. The jewelers of timeless elegance. இலங்கை இந்திய மளிகை பொருட்கள் ஃப்ரெஷ் மரக்கறி மீன் இறைச்சி வகைகளை மலிவான விலைகளில் பெற்றுக்கொள்ள சந்திரா ஏசியன் குரோசர் நம்பர் 217 பிரம்லி ரோட் பெல்லிங்ஹாம் கேட்ஃபோர்ட் SE6 2PG. Call on 07900228477. Welcome to Cakes and Bakes of Bromley. We create fabulous birthday cakes and classic delights like Victoria Sponge, Raspberry Almond Bakewell Tart and Moist Carrot Cake. Visit us at 450 Bromley Road, BR14PP. லூவிஷம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜுவல்லர்ஸினர் டிசம்பர் 15ஆம் தேதி லண்டனில் தமது 20வது ஆண்டு நிறைவு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் அனைத்து டைமண்ட் நகைகளுக்கும் 30% விலை கழிவு. அனைவரும் லூவிஷம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜுவல்லர்ஸின் சலுகைகளை பெற வாழ்த்துகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் நிலாம்தீன் ஆய்வாளர் அவர்களே. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே வணக்கம் நேர்களே. கடந்த பகுதியிலே நாம் இந்த புலனாய்வு அதிகாரிகள் நியமிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நாம் பேசிக் கொண்டிருந்தோம். இந்த பணிகளுக்காக விசேட பயிற்சி ஏதும் புலனாய்வு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா? அவ்வாறானவர்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா? இல்ல ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட், அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் பீரோ வழியாக இயங்கும் டிஐபி போலீசார் தான் மட்டுமே இயங்குவார்கள். அதாவது இந்த மாவட்ட வாரியாக இயங்குகின்ற டிஸ்ட்ரிக்ட் பீரோவுடா தான் இயங்குவது. டிஐபி என்பது அது ஒரு புலனாய்வு இன்வெஸ்டிகேஷன் தான். சிவில் போலீசார் மட்டுமே இயங்குவார்கள். நாட்டில் உள்ள 677 போலீஸ் ஸ்டேஷன்களிலும் NIB யூனிட் ஒன்று இருக்கும். SIU, அதாவது அரச புலனாய்வு சொல்கின்றோம் இல்லையா, ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் SIU, அவங்களும் இயங்குவார்கள். அது அணி இரண்டும் தனியாகத்தான் ஒவ்வொரு ஸ்டேஷன், இந்த நாட்டில் உள்ள சகல ஸ்டேஷன்லையும் ஒரு SI கீழே தனியாக டிரெக்டராக அவர் டிரெக்டர் கூட தான் இயங்குவார்கள். இந்த அணி வளமை போன்று அவர்களின் டிரெக்டர் SP தான் இந்த டிரெக்டர் இருப்பார். அது கொழும்பில் உள்ள SP தான். NIBக்கும் இந்த அரசு இருப்பார்கள். அவர்கள் தகவல் வழங்குவார்கள், இவர்களுக்கு நேர தகவல் வழங்குவார்கள். இந்த டிரெக்டர் இனிமேல் ஐஜிக்கு அனுப்பாமல் இந்த 9 மாகாணத்துக்கும் பொறுப்பான அந்த சீனியர் டிஐஜிக்கு தான் அனுப்புவார்கள். இதுல என்ன வேடிக்கை என்னவென்றால், பெரிதாக ஒன்றுமில்லை. ஐஜிக்கு அனுப்புற அந்த புதிய தகவல்களை இந்த சீனியர் டிஐஜிக்கு அனுப்புவாங்க. அப்ப ஐஜி நாங்க ஏற்கனவே சொன்னது போன்றும் ஐஜி கொஞ்சம் அவர் நிர்வாக சிக்கல் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த நடக்கிற விடயங்களுக்கு உதாரணமாக இப்ப கொழும்பு எடுத்துக்கொண்டால் கொழும்பு டிவிஷன்ல பல ஸ்டேஷன் நிற்கும். அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு 5 வடகிழக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் 2 ஸ்டேஷனை இணைச்சா போல ஒரு ASP நியமனம் பட்டிருக்கின்றார், அசிஸ்டன்ட் சூப்பரிண்டோ போலீஸ். இவர் ஒரு கெசட், நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கெசட் ஆபீசர் என்று. இந்த கெசட் ஆபீசர் என்று சொன்னால் ஒவ்வொரு பிரதேச ரீதியாக இருக்கின்ற DSM இருக்கிறாங்க இல்லையா, அந்த லெவல் தான் இந்த ASP என்பது. அப்ப அந்த சீருடை ஊடாக, இந்த சீருடை யூனிஃபார்ம் ஊடாக வருகின்றவர் குறைந்தது கெசட் ஆபீசர் என்கின்ற போது ASP இருப்பார், போலீஸ் திணைக்களத்தில் ஆர்மில இருப்பார், செகண்ட் லெப்டினன்ட் இருப்பார், ஏர்போர்ட்ஸ்ல இருப்பார், பைலட் ஆபீசர் ஆக ஒரு கெசட் ஆபீசரா இருப்பார். பைலட் ஆபீஸ்ல இருந்து பிளைங் ஆபீசர் வரும், பிளைட் லெப்டினன்ட் வரும், கணக்கான கிட்டத்தட்ட ஒரு 11 போஸ்ட் இருக்குது. ஏர்போர்ட்ஸ்ல ஆர்மில 10 போஸ்ட் இருக்குது. செகண்ட் லெப்டினன்ட் இருந்து ஃபீல்ட் மார்ஷல் வரையும் வரணும், ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் வரலாம். நேவில குறைந்தது ஒரு அதாவது ஒரு லெப்டினன்ட் இருப்பார், அவர் குறைந்த கெசட் ஆபீசர். அதுல இருந்து 11 போஸ்ட் இருக்கும். எனவே இந்த கெசட் ஆபீசர் என்று வருகின்ற போது ஒவ்வொரு ASPயும் ஒரு DSக்கு சமனாக இருப்பார்கள். எனவே அப்ப அவங்க தான் அந்த கூடுதலாக இந்த தகவலை பெற்று குறைந்த தகமையாக ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் பொறுப்பாக ஒரு ASP 2 ஸ்டேஷனுக்கு வடகிழக்குல 2 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜாயின் பண்ணி ASP இருப்பார். அவருக்கு தான் இவ்வளவு பேர் இயங்குவார்கள். டிரெக்டாக தகவல் அனுப்பப்பட்டாலும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற நாங்க அரசு புலனாய்வு NIBக்கும் தகவல் பெற்று இந்த சீனியர் DIGக்கு அனுப்புவார்கள். கூடுதலாக இந்த அரசுக்கு விரோதமான செய்திகள், ஆயுத பயிற்சிகள், ஆயுத கடத்தல்கள், அது ஒரு பிரிவாக இயங்குவார்கள். நார்கோட்டிக் டிவிஷன் சொல்லி அது ஒவ்வொரு போலீஸ்லயும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பார்கள். இது போதை வஸ்து பிரிவகம். அப்ப இந்த வடகிழக்கில் இயங்குறவங்க அந்தந்த SP டிவிஷன்ல அந்தந்த மாவட்டந்தோறும் இருக்கின்ற சீனியர் SP இருக்கலாம், அந்தந்த மாவட்ட SP டிவிஷன்ல இருக்கின்றதான்
அவங்க அந்த நார்கோட்டிக் பிரிவு அங்கு வேற தனியாக இந்த மது ஒழிப்பு பிரிவும் இருக்கு. அவங்களும் பிடிக்கலாம், இவங்களும் பிடிக்கலாம். இவங்களுக்கு இந்த மது ஒழிப்பு பிரிவுக்கு ஆயுதம் இல்லை, இவங்களுக்கு ஆயுதம் இருக்கு. இந்த கஞ்சாக்களை மிக கூடுதலாக பிடிப்பாரு மது ஒழிப்பு பிரிவு தான், கலால் பிரிவுன்னு சொல்லுவார், அவர் தான் பிடிப்பார்கள். ஆனாலும் இந்த போதை, இந்த தூள், இந்த பவுடர், இந்த போதை பஸ், ஐஸ் பஸ் அப்படின்னு சொல்ல பல வகையான பஸ் இருக்கு இல்லையா, அது இந்த பொத்திவில் வருகின்ற வெள்ளைக்காரங்களும் கொஞ்சம் கொஞ்சமா பாவிக்கிறாங்க. அவங்க இங்க வந்து கஞ்சா பழகி கொள்றாங்க. இங்க உள்ள ஆட்டோ ஓட்டுறது கூடுதலாக அவங்களுக்கு கஞ்சா சப்ளை பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சம் சப்ளை பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு மூவ்மெண்ட் ஆகி போகின்றார்கள். எனவே இந்த போதை வசத்துக்காக தான் அதிகமாக இந்த யூனிட் இப்போது பயன்படுத்தப்பட போகின்றது என்பதையும் எமது மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாகாணத்துக்கு பொறுப்பான சீனியர் டிஐஜி என்கின்ற போது விசேட புலனாய்வு வேண்டும் சொல்றாங்க. விசேட பயிற்சி எதுவும் இல்லை, அந்த அணிகள் இதற்கு கீழே இயங்கும், அவ்வளவுதான். இது அலட்டுக்கொள்ள நாம பயப்பட எதுவுமே கிடையாது. என்னதான் விசேட புலனாய்வு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டாலும் கூட மாணவர்கள், சிங்கள, தமிழ், முஸ்லிம் மாணவர்கள் மத்தியிலே புழங்கப்படுகின்ற போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறதே, இது என்ன காரணம்? இது வந்துட்டு இந்த கோட்டையன் காலத்துல இது ஒரு அஜெண்டா. அதாவது இப்ப புலிகள் இருந்த காலத்துல ஒரு கஞ்சா கூட யாரும் கொண்டு வரையில. அதான் இந்த புலிகள்ல இழப்புல மிகவும் எல்லா சமூகமும் பாதிக்கப்பட்டிருக்கு. புலிகள் இல்லை, இப்ப புலிகள் ஆயுத ரீதியாத்தான் பார்த்தார்கள், நான் பார்க்க மாட்டேன். இப்ப 3 இன மக்களும் அதுல பாதிப்பாரு. இப்ப முஸ்லீம் பாதி எல்லாம் மிக அதிகமாக வந்துட்டு, முஸ்லீம் தனிக்கார முஸ்லீம் வாழ்கின்ற ஊருக்குள்ள இந்த போதை பஸ் வந்துடு. இது ஒரு அஜெண்டா. இந்த அஜெண்டாக்கு பொறுப்பானவர், நாங்கள் பேர் செல்ல முடியாது, ஒரு கோட்டை என்ற மிகவும் நெருங்கிய ஒருத்தர். அவர் ஒரு பாதுகாப்பு சேவையில் இருந்துட்டு அண்மையில் விலக்கப்பட்ட ஒருவர், அதை மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர் தான் அந்த அஜெண்டாக்கு பொறுப்பான ஒருத்தர். வடகிழக்குல அந்த அஜெண்டா கீழே வடகிழக்கில் இருக்கிற அந்த மக்களை, தமிழ் பேசும் மக்களை இதுக்குள்ள கொண்டு சிக்க வைக்கணும் என்பது ஒரு அஜெண்டா. அந்த அஜெண்டாவுக்கு 2 அணிகள், 2 பாதுகாப்பு அணிதான் அதிகமாக ஈடுபட்ட. கூடுதலாக நான் அதை இவர் சாகல காலத்துல எங்கெங்கெல்லாம் இந்த மது, இந்த போதை வசு கடத்தப்படும் துல்லியமா கொடுத்திருந்தேன், துல்லியமா கொடுத்திருந்தேன். எங்க சர்வதேச எல்லைகள் இருந்து யார் யார் மாறுகின்றார்கள், எங்கால அது செய்யப்படுகிறது, யார் கொடுக்கின்றார் என்பது அந்த சீருடை அணிக்கு தான் காட்டி கொடுத்தேன். அது நான் நிறைய செஞ்சேன், அதுல செஞ்சேன். இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கா, இந்த ஆட்சி வந்த பிறகு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. மீண்டும் அதை அதாவது நாட்டுக்குள்ள உள்ள சரக்கு தான் விநியோகிக்கப்படுது, புதிதாக வரல. கடல் எல்லைகளில் காலி எல்லையெல்லாம் கூட வந்துச்சு. காலி எல்லையும் எங்கட தலைமன்னர் பக்கம்தான் மிக அதிகமாக நள்ளிரவு நேரங்களில் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு செயல். அதாவது இந்த படிச்ச சமூகத்தை, இந்த குறிப்பாக சொல்ல போனால் வடக்கில் படிச்ச சமூகத்தின் மத்தியில் இதை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்பது ஒரு கோட்டை என்ற ஒரு அஜெண்டா. அதான் அந்த கோட்டையை நான் கிட்டையும் பிடிக்கலாம். எனவே கோட்டை என்ற ஒரு அஜெண்டா தான் இது. இந்த அஜெண்டாக்குரிய பொறுப்பாளர் பதவியில் இல்லை என்பதால் இந்த அரசாங்கம், நான் நினைக்கவில்லை அவர்கள் இதையெல்லாம் மட்டுப்படுத்த வாய்ப்பு. அதுக்குத்தான் இவங்க இந்த 9 மாகாணங்கள் ஒரு புதிய டிஐஜியை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த போதை வசத்துக்கு சங்குத போறாங்க, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ண போறாங்க. பார்ப்போம், நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மாணவர்கள் மத்தியிலும் இந்த விற்கிற அந்த விற்பனையாளர்கள் சிறிய விற்பனை, அந்த கிரே மில்லி கணக்கு, அதாவது ஒரு மிளகு கரைக்கி சமையலுக்கு போடும் மிளகு இருக்கு இல்லையா, அந்த மிளகை ஒரு 4-5 பிரித்த துண்டுதான் ஒரு 1000 ரூபாய்க்கு போகும். அது ஆக குறைஞ்ச கணக்காக. அப்போ ஒரு நாளைக்கு உழைக்கின்ற உழைப்பாளி கூட, நான் போற ஒரு கிரவுண்ட்ல கூட ஒரு முஸ்லீம் பையன் கம்மன் அடிச்சுட்டு போனான் பாவி. கொன்னாலே நான் பார்த்தேன், மிக அண்மையில பார்த்தேன். ஆயிலால முஸ்லீம் மக்கள்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு குறைஞ்சிருக்கு. காலப்போக்கில் இந்த அரசாங்கம் ஒரு இதய சுற்றியாக அவர்கள் செய்வார்களானால் வடகிழக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கு அதை நான் காட்டி கொடுக்கலாம். ஆபத்தில் இருந்தாலும் நாம் ஓரளவு காட்டி கொடுக்கலாம். பார்ப்போம், காலங்களில் இது மட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கின்றது. இப்பொழுது 9 மாகாணங்களிலும் விசேட புலனாய்வு பிரிவு என்கின்ற போது ஒரு அச்ச நிலைமை உருவாகி இருப்பதாக தெரிகிறது. அதன் தன்மை எப்படி இருக்கும்? ஏனெனில் எல்லா இடங்களிலும் விசேட புலனாய்வு பிரிவினர் திரிகின்றார்கள் அல்லது கண்காணிக்கின்றார்கள் என்கின்ற பொழுது மக்களுக்கு அச்சம் ஏற்படாதா? இது அச்சப்பட ஒன்றும் இல்லை. வளமையான புலனாய்வு தான். மடியில் கனம் இல்லை என்றால் பலியில் பயம் இல்லை. தற்போது நாடு முழுவதும் இந்த ரோட் பிளாக் செக் பாயிண்ட் எல்லாம் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன செக் பாயிண்ட் எல்லாம் இல்லை இல்லையா. அதனால ஒரு பாதுகாப்பு கெடிபிடி இல்லாத ஒரு மந்த நிலையாகத்தான் நாடு இருக்கின்றது. வடகிழக்கை எடுத்துக்கொண்டால் இந்த செக் இந்த ரோட் பிளாக் எல்லாம் மூடியாச்சு. அப்ப வாகனங்கள் எதுக்கும் போகலாம் வரலாம். ஒரு பாதுகாப்பு கெடிபிடியும் இல்லை. இப்ப நாங்கெல்லாம் பிரயாணிக்கின்ற போது வாகனத்தை நிறுத்தி நீ போ நீ வா, அது எரிச்சலூட்ட ஒரு விடயம். அது எங்களை காக்க வச்சுக்கிட்டு நீ போ நீ வா,
வெயிலும் மழைன்னு பார்க்காம அவனும் அதுல காஞ்சிக்கிட்டு இந்த ராணுவ தரப்பும் காஞ்சிக்கிட்டு பெரிய ஒரு சீரழி. இப்ப அதெல்லாம் இல்ல, நேர மிரிச்சா வண்டியை ஓட வேண்டியதான். இந்த மாதிரி நேரங்கள்ல குற்றங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கு. என்னால் நாங்கள் அடிக்கடி தொடர்ந்து செல்வது என்ன, இந்த அரசாங்கத்துக்கு சதி செய்ய பலரும் கிளம்புவாங்க. இப்ப அரசாங்கம் தன்னோட பாதுகாப்பை கொஞ்சம் பலப்படுத்தி அந்த மாவட்ட ரீதியா பார்த்தா தான் நல்லமே. ரோட்டு வழியை பார்க்கறத விட இவங்க இந்த ஒவ்வொரு நாங்க ஏற்கனவே சொல்றது கொண்டு ஒவ்வொரு போலீஸ் நிலையங்களும் என்ஐபியும் அரசு புலனாய்வும் இருக்கு. அவர் ரெண்டு தான் மிக முக்கியம். ஒரு நாட்டுல தேசிய புலனாய்வு என்பது மிக முக்கியமான ஒரு பிரிவு. அது ஏர்போர்ட்லயும் இருக்கிறார்கள். ஏர்போர்ட்ல சிவில்ல இமிகிரேஷன் முடிஞ்ச உடனே நல்லா நேர்கள் புரிந்து கொள்ளுங்க, இந்த இமிகிரேஷன் அதாவது இந்த பாஸ்போர்ட் சீல் குத்தின உடன் நாம அந்த மேல் லோஞ்சில ஏறுவோம் இல்லையா, அந்த அதை ஒவ்வொரு ஏர்போர்ட்லயும் இருக்கு. நம்முடைய ஏர்போர்ட்ல கலம்பு ஏர்போர்ட் எடுத்தோம் என்றால் வருகின்ற போதில் இப்ப போகும்போது சொல்லுவோம் சொல்லுவோம், அதுல இமிகிரேஷன் முடிந்த உடன் நீங்க இப்ப போர்டிங் பாஸ் கையில வச்சுட்டு இமிகிரேஷன் முடிந்த உடன் இப்ப போர்டிங் பாஸ் முடித்தான் போவாங்க. இமிகிரேஷன் முடிந்த உடன் ஒரு 2-3 சிவில் அந்த 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 படிகளில் அந்த 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 எக்ஸலேட்டர்ல போகணும் இல்லையா, அந்த படிகளுக்கு கீழே நிற்பாங்க. 2 பேர் 3 பேர் அவன் நம்மள வாட்ச் பண்ண நம்ம நடைய பார்த்தா பிடிப்பாரு. நடைய பார்த்து பாஸ்போர்ட்டை வாங்கி எங்க போறீங்க எவ்வளவு போறீங்கன்னு பாக்குறலாம். இந்த என்ஐபி பிரிவு தான். அது முடிஞ்சு சிஐடி பிரிவு இருக்கும். அப்ப 2-3 பிரிவு அங்க இருக்கின்றது. முதலில் நாங்கள் சந்திப்பது நமக்கு தெரியாம நம்முடைய பார்வையும் 2 பார்வையை நோக்குவது என்ஐபியில தான். எனவே ஒரு நாட்டின் தேசிய புலனாய்வு என்பது மிக முக்கியமான ஒரு அணிதான். எனவே அவர்கள் அந்த அணி ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் 3 பேர் இருக்கின்றார்கள். இந்த நாடு முழுவதும் நாங்க சொன்ன மேலே 607 போலீஸ் ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷன்லயும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் 2 பேர் இருப்பாங்க. கொழும்புல 3 பேர் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இங்கு வடகிழக்குல 2 பேர் 3 பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் நேர அவர்களுக்கு கலம்ப ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வர தகவலுக்கு அமைய அவர்கள் கண்காணி தகவல் கொடுப்பார்கள். இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் சொல்லுகின்றோம். அம்பாறை மாவட்டத்தில் ஒரு சூப்பர் முஸ்லிம் ஒன்று இயக்கம் இயங்குதான் பாருங்க. இந்த சோனா குரூப் ஒன்று இவங்களை பிடிச்சி உள்ள போடணும், இந்த இவங்களை பிடிச்சி உள்ள போடணுமா இல்லையா? அப்ப இந்த சனியன்கள் இப்போது 2 அணிகளால் மிகவும் துல்லியமாக அவர்கள் மோப்பம் முடிக்கப்படுகின்றார்கள். அதை நாங்கள் பிந்தி ஒரு ஹவலுக்கு சொல்ல போகின்றோம். எனவே அது முக்கியம் தானே. இப்ப இந்த சனியின் எங்க கொண்டு எங்களை கவுக்க போக தெரியாதே. இல்ல அது என்ன, இப்ப ஏற்கனவே அந்த தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் பட்டியல்ல சூப்பர் முஸ்லிம் என்ற ஒரு இயக்கமும் இருந்ததை நான் பார்த்தேன். அது இல்ல. இப்ப நான் இப்ப அது எனக்கு ஒரு 6-7 மாசமா தெரியும் இந்த தகவல் அடிப்படையில. அவங்கள நேரடி கண்காணிப்புல அம்பாறை மாவட்ட 2 உளவு அணியும் பாக்குது. அவங்க ஒண்ணுமே பண்ணல. இவங்களை துல்லியமாக மோப்பமிடுது. அவங்களை ஸ்பெஷல் ரிப்போர்ட் ஒன்று அவங்களுக்கு கிடைச்சிட்டு இவங்களை கண்காணிக்க சொல்லி. அப்ப அதை நாங்கள் எல்லாமே சொல்ல முடியாது, நாங்கள் தைரியமாக சொல்லுகின்றோம். எனவே அந்த சூப்பர் முஸ்லிம் என்ற ஒரு அந்த பலப்புனிகள் சில வேலைகள் இயங்கலாம் என்று அரசாங்கம் அச்சப்படுது. இவங்களை அதிகமான கண்காணிப்பில் இருக்கின்றார்கள். அச்சப்பட தேவையில்லை நான் நினைக்கின்றேன். இவர்கள் என்ன எங்க சூப்பர் முஸ்லிம் மத்தம் என்ன அன்சூப்பரா இந்த நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு தேவையில்லாத பம்புகளுக்கு வந்து அடுத்தவனுக்கு கஷ்டம் கொடுக்காம இவர்கள் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு பாப்பேன். நாங்க தட்டிட்டு ஆக்களை பிடிச்சி உள்ள போறதெல்லாம் பார்க்கணும். அடுத்தவன் நிம்மதியா வாழணும் என்றால் மக்களை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்தா விலையை கொள்ளுங்க. இது ஒரு முஸ்லீம் அணி என்று சொல்லப்படுகின்றது. கொழும்பு ஹெட் குவார்டர்ஸ் தகவல் தான் இதான், இதை நாங்க சொல்லிக்கிறோம். எனவே கொழும்பு முலஸ்தானை தகவல் மக்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகி கொள்ளுங்க. இவங்களை சேர்த்து கொள்ளாங்க. இவங்களை பக்கம் வந்தாலும் பாப்பா ஐயோ நீ வரேன் நான் வரேன்னு ஓடிக்கொள்ளுங்க, தப்பிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி அணிகளை கண்டாலும் பள்ளிகளுக்குள்ள விலையை கொள்ளுங்க. சூப்பர் முஸ்லிமோட வார எவனையும் சேர்த்து கொள்ளாங்க. இவங்க அத்தனை பேரும் இந்த செயின் சங்கிலி மூலம் அல்லப்படுவீர்கள், ஜாக்கிரதை. இந்த இடத்தில் முக்கியமான ஒரு விடயத்தையும் நாம் பார்க்க வேண்டும். 25/12/2024 அன்று இலங்கை ஜமியத்துல் உலமா சபை வெளியிட்ட அறிக்கை மிக முக்கியமானது. அதனை நாம் பார்க்கலாம். இலங்கை முஸ்லிம் சமூகம் பல நூற்றாண்டுகளாக அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தின் கொள்கைகளை பின்பற்றி வருவதுடன் சட்டங்களை கடைபிடிக்கும் போது ஏனைய சமூகங்களுடன் இணைந்து வாழும், இறைமைக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் பின்பற்றும் சமூகமாக இருந்து வருகின்றது இந்த நாடு. அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தின் கொள்கைகளிலிருந்து மாறுபட்ட கருத்துக்கள் சமூகத்தில் ஊடுருவினால் அதில் தலையிட்டு முஸ்லிம்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மார்க்க அறிஞர்களின் பொறுப்பாகும். முஸ்லிம்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதே போன்று புதிய சித்தாந்தங்கள் பரப்பப்படும் போது ஆலிம்களை, மார்க்க அறிஞர்களை அணுகி தெளிவுபடுத்துவது பொதுமக்களின் பொறுப்பாக இருக்கிறது. அதன்படி சூப்பர் முஸ்லிம் சித்தாந்தம் பல தெளிவான குர்ஆன் வசனங்கள், ஆதாரபூர்வமான ஹதீஸ்களுடன் முரண்படுகிறது. அதே சமயம் கடைசி நேரத்தின் அறிகுறிகள்,
கியாமத்து நாளின் அறிகுறிகள் தொடர்பான கணக்குகளில் மத அறிஞர்களின் ஒருமித்த கருத்துக்களுக்கு முரணாக இருக்கிறது. அங்கு அது சுய விளக்கங்களை கவனிக்கிறது. வெறும் பகுத்தறிவு வாதங்களின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றன அந்த விளக்கங்கள். அண்மை காலமாக இலங்கையிலும் இந்த கருத்தியல் சில மக்களிடையே பரவி வருவதை காண முடிகிறது. எனவே இந்த மாறுபட்ட சித்தாந்தம் தொடர்பான தகவல்களை குறிப்பாக சமூக ஊடக தளங்களில் பகிர்வதையோ அல்லது விவாதிப்பதையோ தவிர்க்குமாறு அனைத்து முஸ்லிம்களையும் ACAU கேட்டுக்கொள்கிறது. அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா கேட்டுக்கொள்கிறது. மேலும் இந்த சித்தாந்தம் இந்த நாட்டின் மக்களையும் முஸ்லிம்களையும் பிரதான நீரோட்டத்திலிருந்து தனிமைப்படுத்தும் ஒரு போக்கை கொண்டிருப்பதால் இது தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய, பாதிக்கப்படக்கூடிய அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது. எனவே இந்த பிரச்சனை குறித்து சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளிடம் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா இந்த சித்தாந்தத்தில் பதிந்திருப்பவர்களை நேரான பாதையில் சொற்பொழிவுடனும் கருணையுடனும் வழிநடத்த மற்ற தலைவர்களை வலியுறுத்துகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் இது போன்ற தவறான சிந்தனைகளில் இருந்து காப்பானாக என்று அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா ஊடக அறிக்கை ஒன்றை 25/12/2024 வெளியிட்டிருக்கிறது. அதனையும் இங்கு நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்பொழுது ஏற்கனவே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பிரச்சனையில இருந்து மக்கள் மீள முடியாமல் இன்னும் இருக்கிறது. இன்னும் அந்த பிரச்சனை எத்தனையோ பேர் சிறைச்சாலைகளில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். திரும்ப புதிதாக வேறு இயக்கங்கள் ஆரம்பிப்பது மிக பெரும் ஆபத்து இல்லையா? நிச்சயமா அதை நாங்க சொல்ல சொன்னோம். இது அது ஒரு மிச்சம் ஒரு பயங்கரம் இல்லையா? எனவே அதெல்லாம் அப்படியெல்லாம் இயங்கக்கூடாது. என்னடா உங்களுக்கு இயக்கம் இல்லை? அதனால அதெல்லாம் முளையிலே இரும்பு கரம் கொண்டு கிள்ளி எறியப்படும். சூப்பர் முஸ்லிம், கிப்பர் முஸ்லிம், இங்க அதெல்லாம் வரக்கூடாது. எல்லாம் ஒரு முஸ்லிம். இங்கதான் அதாவது முதல்ல இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பிலையும் கோட்டை என்ற ஒரு உளவு அணி கொண்டு இயங்கிச்சு. அது எனக்கு தெரியும். அந்த உளவு அணிகள் ஆக கூடுதலாக இந்த சில முஸ்லிம் ஊர்களை இயங்கினார்கள். அவர்களுக்கு சம்பளம் இந்த உளவு படை என்று சொல்லி அவர்கள் இந்த புலிகளை காட்டி கொடுத்தாங்களோ அது தெரியல எனக்கு. ஆனால் அவன் கோட்டை என்ற ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று இயங்கிச்சது. அவங்களுக்கு சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 சம்பளம் எடுத்துக்கிட்டு சில இந்த போக்கிரி ராஜாக்கள் அதுல சோனாவுக்கு இருந்திருக்கலாம். அவங்கெல்லாம் இருந்தாங்க. இப்ப ஒருத்தரும் இல்லையா, எல்லாம் விளையிட்டாங்க நினைக்கிறேன். சம்பளம் கொடுத்த அந்த நாய்க்களை கூட தான் இந்த சனியன்களுக்கு இயங்கிருக்கணும். இப்ப சூப்பர் முஸ்லிம் ஒன்று இயக்குற ஆரண்டு அதை உளவுப்பட பார்த்து கொண்டிருக்குது. அதை யாரு போறாங்க வாராங்கண்டு மிக முக்கியமாக அம்பாறை மாவட்ட முஸ்லிம் பகுதியில ஒரு ஊர்ல இயங்குவதாக உளவு தகவல் கிடைத்திருக்கணும். அது கொழும்பு தகவல், நாம் பிறகு தகவல் இல்லை. அது ஏற்கனவே கிடைத்தாலும் இப்போது அவர்களுக்கு மீண்டும் ஒரு செகண்ட் அலர்ட் வந்து இருக்குது, உளவு பிரிவு அதை பார்க்க சொல்லி. எனவே அது அதிகமாக கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சற்றும் பிசகாமல் நேரடி டிரெக்ட் விஷன்ல இருக்கிறாங்க. அவங்க தப்பிக்கொள்ள வாய்ப்பு இல்லை. 2 அணிகளும் மிக மும்முரமா இயங்குது. நிச்சயமாக அவர்கள் ஏதாவது ஒரு அந்த பலுக்கள் சர்க்கிள் வரக்குள்ள பூண்டோட கைலாசம் போவார்கள். எனவே அந்த அணியை யாராவது அறிந்தாலும் விலையை கொள்ளுங்கண்டு அச்சமுடி எச்சரிக்கை செய்கின்றேன். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு செலவுகள் விடயம் தொடர்பாகவே இப்பொழுது செய்திகள் மிகவும் பரபரப்பாக இலங்கையில் வந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அதிகமாக பாதுகாப்பு செலவுகள் இருக்கின்றன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு என்று குறிப்பிடுகின்றார். இதுல குடும்பங்களுக்கான பாதுகாப்பு என்கின்ற ஒரு விடயமும் வருகிறது. விசேடமாக முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசாவின் மனைவியார் ஹேமா பிரேமதாசாவுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அப்படியா? உண்மைதான். இது அதாவது ஆர் பிரேமதாசா முன்னாள் ஜனாதிபதி 93ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட பின்னர் ஹேமா பிரேமதாசாவோட மனைவிக்கு இன்னும் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகின்றது. இப்ப பாருங்க, சந்திரிக்கை இப்ப புதிய, நாங்கள் இதை சொல்ல மக்கள் நல்லா அழகா கேட்டுக்கொள்ளுங்கள். இப்ப புதிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜயபால அவர்களின் கருத்தின் பிரகாரம் சந்திரிகா அம்மணிக்கு 52 போலீசார் மாத்திரம், ஸ்ரீலங்கா போலீசார், வேற எந்த முப்படை இப்ப யாருக்கு முப்படை இல்லை, அதையும் புரிஞ்சு கொள்ளுங்க. மைண்டருக்கு 60 போலீஸ், 2 ஜீப், 2 பைக், ஒரு ஆட்டோ. எவ்வளவு கேவலம் பாருங்க. ஆட்டோவில் இறங்கிட்டானுங்க. அது சரி, அவருக்கு நடக்கல, அவரை தள்ளிக்கிட்டு போகணும். அப்ப அவருக்கு என்ன பண்ணாலும் 2 ஜீப் கொடுத்திருக்கு, தேவைக்கு பயன்படுத்தல. அவர் எங்கேயும் போறாலும் 60 போலீஸ் அவர் வீட்டுக்கு ஒரு 20-30 2 படையானையும் கொண்டு வரலாம். முன்னுக்கும் பின்னுக்கும் அவர் அள்ளி திரியலாம். அப்ப மஹிந்தருக்கு 60 போலீசார், மைத்திரிபாலவுக்கு 51 போலீசார், கோட்டாவுக்கு 22 போலீசார் இன்னும் கொஞ்சம் அதிகரிப்பார்கள். ரணில் அவர்களுக்கு 50, அவருக்கு STF. பாருங்க, முன்னாள் தானே லேட்டா வந்தவருக்கு
லேட்டஸ்டா 50 எஸ்டி வழங்கப்பட்டிருக்குது. ஹேம பிரேமதாஸ் அம்மனுக்கு 10 போலீசார் வழங்கப்பட்டிருக்கு. இது எவ்ரி 6 மந்த்துக்கு ஒருக்கா இவங்களை ரீகன்சிடர் பண்ணப்பட்டு குறைக்கலாம் கூட்டலாம். அதாவது இந்த உளவு அறிக்கை இவர்களை பத்தி NIB-யும் அரசு புலனாயும் அறிக்கை கொடுப்பார்கள். இவர்களுக்கு குறைக்க சொல்லி கூட்ட சொல்லி அந்த மாதிரி வருகின்ற போது அது சரி சமப்படுத்தப்படும். பாருங்கள் 2003 2017 வரையும் 1000 கோடி இவங்களுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது ரணில் இல்லாமல். அப்ப கடந்த நவம்பர் டிசம்பர் மாதம் மட்டும் 1.4 பில்லியன் பணம் போயிருக்குது. அரசு குறைந்தபட்சம் 1.2 பில்லியன் செலவு செய்ய இப்ப தீர்மானிக்கப்பட்டிருக்குது, அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றது. பாருங்க, இதுல ரிட்டையர்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் KT சித்தரஸ்ரீ தலைமையில் ஒரு குழுவை அமைத்து முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு செலவுகள் குறித்து பாதுகாப்பு அமைச்சுக்கு அறிக்கை கோரினது. அந்த அறிக்கையின் பிரகாரம் தான் இப்போது இவர்களுக்கான போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதே நேரம் NIB ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் எல்லாம் அறிக்கையும் கொடுத்திருக்கின்றது இவர்களை பாதுகாப்பு பற்றி. எனவே இந்த பாதுகாப்பு அலட்டிக்கொள்ள ஒன்றுமே இல்லை. இவங்களுக்கு இப்படி இந்த முப்படைகளும் பாதுகாப்பு என்று வருகின்றது. இந்த 1000 கோடி என்பது 4000 கோடியாக மாறலாம். எப்படி வருகின்ற போது CB பில்லும் தண்ணி பில்லும் எங்களுக்கு அதிகரிக்கும் மக்களுக்கு. எனவே இதில் அச்சப்பட இதுல கேவலப்பட ஒன்றுமே இல்லை. இவங்களுக்கு பாதுகாப்பு தேவை ஏற்படுகின்ற போது நிச்சயமா அரசு குறைக்கும் கூட்டும். எவ்ரி 6 மந்த்துக்கு ஒருக்கா இதை அவங்க மதிப்பாய்வு செய்ய போகின்றார்கள். எனவே இந்த பாதுகாப்பு உடையமா மக்கள் கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்க. இவங்களுக்கு தான் இவ்வளவு வழங்கப்பட்டு, இதே என்னுடைய பார்வையில் இவங்களுக்கு 10 போலீஸே போதுமானது. 52 என்பதே ஒரு 2 போலீஸ் ஸ்டேஷன் அணி கொண்டது ஒரு பெரிய அணிதான். 58 பேருக்கு ஆயுதம் இருக்கும். ஒரு இஷ்டந்தாக அங்கட இவங்கட முன்னாள் ஜனாதிபதியின் இல்லங்களில் அவர்கள் ஒரு ஸ்டேஷன் போன்றுதான் இந்த 12 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஷிப்ட் மாதிரி டியூட்டி செய்வார்கள். எனவே இதுவும் ஒரு பெரிய அணியாத்தான் நான் பார்க்கின்றேன். வெளிநாட்டு அமைச்சர் விஜித ஹேரத் டெல்லி சென்று வந்ததன் பின்னர் இந்தியாவுக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார். அந்த வகையிலே இலங்கை இந்திய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை புதுப்பிக்க வேண்டும் என்று தற்பொழுது அறிவித்திருக்கின்றார். அந்த ஒப்பந்தம் எப்பொழுது செய்யப்பட்டது? அந்த ஒப்பந்தம் இலங்கைக்கு என்ன வகையான நலனை கொண்டு வரும்? இது ஒரு நல்ல கேள்விதான். இது ISFTA, இது இந்தோ ஸ்ரீலங்கா ஃப்ரீ ரேட் அக்ரிமெண்ட். இந்த ஒப்பந்தம் 98ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி ஒப்பமிடப்பட்டு 1 மார்ச் 1 2000 முதலாக நடைமுறைக்கு வந்தது. அப்போதைய பிரசிடென்ட் சந்திரிகா அம்மனையும் அப்போதைய பிரைம் மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாயும் செய்து கொண்டது. இது இலங்கை இந்திய முதல் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தமாகும். தெற்காசிய பிராந்தியத்தில் வர்த்தகத்தை தாராளமாக்குவதற்காக ஒரு முன்னோடி முயற்சியாக இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதாவது இந்த FTA ப்ரீ ரேட் அக்ரிமெண்ட் இருந்தது. இரு நாடுகளுக்குமான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தும் ஒரு நோக்கம் கொண்டது. இந்த எக்ரிமெண்ட் முற்றுமுழுதாக இலங்கைக்கு அதிக நலன். எப்படி இந்தியாவுக்கான இலங்கை ஏற்றுமதி 4.150 இந்திய கட்டணம் 0க்கு மாற்றப்பட்டது. மேலும் 3.932 இந்திய கட்டணம் அப்போதைய ரூபாயும் பெறுமதியாக இப்போது 3.75 வருகின்ற போது ரூபாய் இலங்கைக்கு 0 மாற்றியது. 15 மில்லியன் டன்ஸ் டீ மற்றும் ஜவுளி டெக்ஸ்டைல் ஆடைகள் சில கட்டண வழிகளில் இந்தியா இலங்கைக்கு அலோகேஷன் வழங்கியிருந்தது. அதிகரித்த இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஊக்குவிப்பாக செய்யப்பட்டது. அதாவது ஒரு பெரிய சந்தைக்கான அணுகல் தான் அந்த ஒப்பந்தம். இலங்கைக்கு தான் மிகப்பெரிய நன்மை. 2021ஆம் ஆண்டில் இந்தியா இலங்கையின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக இருந்தது. அதாவது டாக்கிங் எக்கனாமிக் தன்மையாக இந்த அக்ரிமெண்ட் கொண்டது. அது அந்த பேசும் வர்த்தகமாகத்தான் கொள்ளப்பட்டது. அது உண்மையிலேயே அன்னரம் வாஜ்பாய் அவர்கள் சந்திரிகா அம்மானியுடன் கொண்ட நெருக்கத்தின் காரணமாக இந்தியா சில விட்டு கொடுப்புகளை கொண்டுதான் இந்த FTAவில் அணையமாக வந்தது. அது மிகவும் நன்மை என்று இந்திய நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ஸ்ரீலங்கா டீம் கொண்டு போவது கொள்கை வகுப்பாளரை சந்திக்க போகின்றார்கள் என்று டெல்லியில் சவுத் புளோக்ல அந்த கொள்கை வகுப்பாளர் இருக்கிறார்கள். இதில் மிக அதிகமான கேரள அதிகாரிகள் இருக்கின்றார்கள். இருந்தாலும் இலங்கைக்குத்தான் இது நலவு. ஆனால் இதில் இந்தியா என்ன பார்க்குது என்றால் மிகவும் நெருங்கி செயல்படுகின்ற போது அவர்களை அரவணைத்து செல்லலாம் என்று இந்தியா பார்ப்பதால் முற்றுமுழுதாக இது இலங்கைக்கு நன்மை பயக்கும் விடம் என்றாலும்
ஒரு ஒரு அதாவது ஒரு 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 ஆதிக்க சக்தியாக இப்படியெல்லாம் கொடுத்து இலங்கைக்குள் ஒரு ஆதிக்க இழந்து அவங்க இந்த நாட்டமத்தன் நாங்க பல இடையில சொல்லிக்கிறோம் இந்தியாவோட நாட்டமத்தன்மை தீந்து போயிடுச்சு. அது செல்ல காசு ஆகிட்டு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் இந்த நாட்டமத்தன்மையை இவருக்கு எடுக்க வேண்டும் என்றால் இப்படியான இந்த FTA திட்டங்களை எல்லாம் கொண்டு வருகின்ற போது இலங்கைக்கு அது மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போகும் என்பதால் ஓரளவு இவர்கள் அணைந்து செல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த எக்ரிமெண்டை அவர்கள் நாங்கள் மீண்டும் புதுப்பிப்போம் என்று சொல்கின்றார். அதில் இலங்கைக்கு ஒரு நன்மை அதிகம் வந்தாலும் இந்தியா பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு நாட்டமைத்தன்மையை அதிகரிப்பதற்கான வாய்ப்பாக இந்தியா பார்க்கின்றது. இதில் மற்றொரு விடயம் இந்த ETCA, the Economic and Technology Cooperation Agreement. இது ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகிறது. அதாவது இந்தியா and Sri Lanka also agreed to establish electricity grid connectivity and a multi-product petroleum pipeline between the two countries. இப்ப இதுதான் இங்கே முக்கியமான ஒரு விடயம். எலக்ட்ரிசிட்டியும் பைப்லைனும் முக்கியமான விடயம் இந்த ETCA. ஆனால் இந்த ETCA நன்மையத்தான தரும். ஏன் பெருமளவு இனவாதிகள் எதிர்ப்பதன் நோக்கம் என்ன? இந்தியா மீது அதாவது இந்தியா மீது கொண்ட வன்மையை ஒளியே அது வேற அங்க ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் இந்த இந்த ETCA எல்லாம் உண்மையிலே எல்லாம் உண்மையிலே இலங்கைக்கு ஒரு பெரும் நன்மை கொண்டதெல்லாம் உண்மையிலே இந்த வர்த்தக விடயமாக இந்தியா கொண்டு வந்த திட்டம் என்றால் இலங்கை தான் நன்மை அத்தனையும். இதெல்லாம் இந்த யாரு எதுக்குறா கம்பெனில எதுக்குறா ஆனால் இந்த ஒரு இந்தியா மீது ஒரு வன்மத்தை கொண்டு செய்யறாங்களோ ஒழிய இந்தியா இதெல்லாம் நன்மை சாக்க முடியாது. அதாவது இந்த டெக்னாலஜி சிஸ்டம் மூலமா தான் இந்த ஐடென்டி கார்டு எல்லாம் இவர்கள் மாத்த போகின்றார்களே அது ஒரு தேவையே கிடையாது. இந்த ஐடென்டி கார்டு எல்லாம் மாத்து என்பது என்னமோ ஒரு யூரோப்பிய நாடு மாதிரி பாக்குறா. இந்தியாவில் கூட அவர்கள் அந்த ஆதார் கார்டை விட ஐடென்டி கார்டுக்கே போகல. இன்னமும் இவங்க தான் ஒரு 1ஆம் நம்பர் வேர்ல்ட் கண்ட்ரி மாதிரி ஐடென்டி கார்டுக்கெல்லாம் செலவு செய்ய போகின்றார்கள். அது தேவையில்லாத விடயம். ஆனால் இவங்கள் இந்த மல்டிபிள் சிஸ்டத்துகளை கொண்டு வந்து எக்கனாமிக்கல கூட்டத்தான் பார்க்கக்கூடிய குறைப்பா இருக்கா இல்ல. நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கணும், பல முறை சொல்லியிருக்கணும், இந்தியா இலங்கைக்குள் அதிக அளவு திட்டங்களை கொண்டு வர போகின்றது. இந்த எட்கா மூலம் நிறைய திட்டங்கள் வரப்போகின்றது. அதெல்லாம் ஒரு 2-3 மாதங்கள் போன செயற்பாடு தெரியும். நன்மை ஒழிக்கின்றது. அது நிறைய நலவு இருக்கின்றது. ஆனால் இவர்கள் இந்த கம்பம்பில போனவர்கள் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பது அப்பால் அந்த தேரர்களும் அதில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். எனவே இலங்கையும் இந்தியாவும் அது எந்த அளவுக்கு பயணிப்பு என்பது கடந்த காலங்களில் இல்லை. இப்போது புதிதாக 2 அரசும் புதிதாக பயணிக்க போகின்றது. நாங்கள் இந்த விடயங்களை கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம். இலங்கைக்கு நன்மை என்றாலும் இவர்கள் முற்றுமுழுதாக எதுக்கின்ற போது அது எடுபடாது. ஆனா இந்தியாவின் நடைமுறை இலங்கை நடைமுறையின் பார்க்கின்ற போது இந்த திட்டம் தேவைதானா என்பதை மக்கள் லேசாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் இப்ப வருகின்ற அபிவிருத்தி திட்டங்களை எதிர்த்தால் என்னன்னா அரசாங்கத்தின் பொறுப்பு சரியான விளக்கம் கொடுக்க வேண்டும். இந்த அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் மக்களுக்கும் நாட்டுக்கும் என்ன நன்மை கிடைக்கும் என்று அரசாங்கம் விளங்கப்படுத்த வேண்டும் மக்களுக்கு. இப்ப அரசாங்கம் மௌனமாக இருந்தால் தானே மக்கள் எதிர்ப்பார்கள். அதான் நான் இந்த அரசாங்கத்துக்கு சில நடைமுறை சிக்கல் தெரியுதில்லை. அது என்ன அந்த புத்தக பூசியான் எல்லாமே புத்தகம் படிச்சுதான் அந்த கலாநிதி பட்டத்தை தூக்கிட்டு வந்துக்கிறாங்களே. சிலபடியாக இப்ப ஊடக அமைச்சர் நிரூபிக்கிறார். அவர் இதெல்லாம் பத்தி இந்த எட்காண்டா என்னன்னு மக்களுக்கு ஒரு அழகா தெளிவுட்டலாம். அதன் மூலம் கிடைக்கிற நன்மை என்ன பண்ணு எங்களுக்கு தெரிஞ்ச விட அவளுக்கு தெரியுமான்னு சந்தேகமா இருக்குது. அதான் பிரச்சனை. இவங்களுக்கு அது தெரியுது இல்லையா. இப்ப பாருங்க இந்த ஏனைய எம்பிக்கள் அமைச்சர்களோ வாய் திறக்க கூடாது ட்ரீட்மெண்ட் சில்வா ஆர்டர் போட்டிக்கிறார். அந்த பெருசிற கை மிச்சம் இன்னும் ஓங்கி கொண்டு இருக்குது. அப்ப இந்த எட்கா மூலம் இவங்களுக்கு ஏற்கனவே இவங்க ஜெயிப்புக்காரங்க எதிர்த்தவங்க இதெல்லாம் அவங்க ஆதரவு கொடுக்கல. இப்ப புதுசா இவங்க சொல்லக்குள்ள கொஞ்சம் கூச்சம் மாதிரி என்னப்பா நேற்றுலாம் நீங்க எதிர்த்தங்க இப்ப நல்ல மண்டு வாரங்க என்றால் அப்ப ரணில திட்டங்களும் சந்திரிகா திட்டங்கள் அங்க நிறைவேற மாதிரி போகும் இல்லையா. எனவே இப்ப அவங்க மௌனம் காக்கின்றார்கள். காலப்போக்கில் இப்ப இந்தியாவோட அழுத்தம் அதிகரிக்கப்படுமானால் அழுத்தம் அதிகரிக்கும் இந்தியா பக்கம் இருந்து. அந்த மாதிரி திட்டங்கள் வருகின்ற இவர்கள் இந்த ஊடக மீட்டிங்களை இதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை வரும். இன்னும் இதை பத்தி எதையுமே சொல்றாங்க இல்லை. இப்ப ஏற்காவே வெளிப்படையாக சொல்ல வேண்டும் கம்பெனில பிடிக்கின்றாரு. தேரர்களும் கழுத்த பிடிக்கின்றார்கள். எனவே இந்த மல்வெத்த பீடாதிபதிகளும் இதை பத்தி வாய் துறக்க வேண்டிய நேரம் இருக்கின்றது. இப்ப பாருங்க இந்த இந்தியா பாலம் அமையக்கூடாதுன்னு சொல்லி மிகவும் ஆவேசமாக கம்பெனில சொல்லுகின்றார். அவர் சொல்ற காரணம் என்னென்றால் தமிழ்நாடு ஊத்த அங்கிருந்து நோய் வரும், ரோட்டு போட்டீங்கன்னா எங்களுக்கு ஆபத்து வரும், கஞ்சா வரும். கஞ்சா இப்ப கடல் மூலமா தான் கூடுதலா கடத்துவீங்க. கஞ்சா அங்க இப்ப வருது, அங்க அப்படி ரோட்டால வர தேவையில்லை. இப்ப கடல் மார்க்கமா வருதுன்னா யார் உங்களுடைய சிறுட பாட்டியானே கொண்டு வராங்க. உங்க நாட்டுக்குள்ள அவங்க தானே கொண்டு வராங்க. அது என்ன இந்தியா கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. வார கடத்துல யாரு ஊக்குவிக்கிறீங்க, யார் பணம் கொடுக்குறீங்க,
எல்லாம் உங்க சீருடை பாட்டி யூனிஃபார்ம் பாட்டியான கொடுக்குறீங்க. எனவே அதெல்லாம் அவர் ஒரு 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 இந்தியா மீது வன்மத்தை கொண்டிருக்கின்றார். இந்தியா ஒரு பெரிய வல்லமை பொருந்திய நாடு. அந்த நாட்டிலிருந்து நாங்க நிறைய நலன் பெறணும் மொழியை இந்த வன்மையாளர்கள் எல்லாம் கணக்கெடுக்க வேண்டும். அரசாங்கம் அவங்களை எல்லாம் கணக்கில் எடுக்க மாட்டாது என்றுதான் பார்க்கின்றோமே ஒழிய அதெல்லாம் ஒரு சிறிய விடயமா தான் அரசாங்கம் பார்க்கும். ஆனால் கூடிய விரைவில் இவருக்கு அந்த ஊடக மீட்டிங்கள்ல இது குறித்தான தகவல்களை கொடுக்க வாய்ப்பு இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அரிசியில் அரசாங்கம் கொண்டு வந்த கட்டுப்பாட்டு விலைக்கு விற்க முடியாது என்று இந்த திட்டத்தை செய்ய முடியாது என்று நமது 2 நேர்காணலில் நீங்கள் கூறியிருந்தீர்கள். இப்பொழுது இந்த கட்டுப்பாட்டு விலையை நீக்குவது குறித்து அரசாங்க மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. இது என்ன பேச்சுவார்த்தை? வியாபாரிகளுடன் நடைபெற்றதா? என்ன விடயம்? உண்மைதான். அரிசிக்கான விலை அதிகரிக்கும் நிலை உள்ள இப்ப பாருங்க, விரைவில் இந்த ஷார்ட் பீரியடுக்குள்ளே அரிசிக்கான விலை அதிக போனது. அதைத்தான் நான் பலமுறை சொல்லியிருந்தோம். அதாவது இந்த சந்தை ஒன்றினால் மட்டுமே இந்த விநியோகஸ்தர் மற்றும் வாடிக்கையாளர்களிடையே மிகவும் சரியான விலையை ஏற்படுத்த முடியும். இந்த சமநிலையை இல்லை என்றால் கடைசி வரை இந்த விலைகளை தீர்மானிக்க முடியாது. இப்போது அரசு தரப்பும் இந்த விடயத்தில் தோல்வி கண்டுள்ளன சொல்லலாம். கோட்டை இருக்குது இந்த நிலைதான் வந்தது. அப்படித்தான் அவர் மேல பாடம் படித்துக் கொண்டார். இப்போது இவர்கள் உடனே அலர்ட் ஆயிட்டாங்க. இதை உடனே லூஸ் ஆக்க போறாங்க. இந்த ஏற்றுமதியாளர்களுக்கும் அரசாங்க வர்த்தக அமைச்சிற்குமான பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது. விளக்கமாக சொல்லி இருக்கின்றார்கள். மிக விரைவில் அதை அவங்க லூஸ் பண்ண போகின்றார்கள். அதனால் அரிசி இறக்குமதி கொஞ்சம் அதிகரிக்க போகின்றது. கொஞ்சம் விலை இந்த டொலருக்காக விலையும் கூட போகின்றது. எனவே அரிசி சந்தையில் கொஞ்சம் விலை அதிகரிக்கும் நிலை உள்ளது. இந்த 2-3 சிலங்கள் அந்த மாதிரி ஒரு நிலை வரப்போகின்றது. அரசு இப்போது அதை கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கிறார்கள். அந்த மாதிரி அவங்களோட இரும்பு கரம் கொண்டு அடக்க முடியாது என்பதை புரிந்திருக்கின்றார்கள். பாடம் உடனே படிச்சிருக்கிறார்கள். 5-6 ஒரு 10 நாளுக்குள்ளேயே இவங்க பாடத்தை படிச்சுட்டாங்க. அதனால் அரிசிக்கான ஒரு கட்டுப்பாடு விலை இல்லாம அதை அரிசி ஏற்றுமதியாளர்கள் அதை இறக்குமதியாளர்கள் தீர்மானிக்க போகின்றார்கள். கொஞ்சம் அரிசிக்கு ஒரு 2 ரூபா 1 ரூபா அப்படி ஒரு கிலோவுக்கு ஒரு 10 ரூபா 15 ரூபா அதிகரிக்க வாய்ப்பு இருக்காங்க நாங்க பார்க்கின்றோம். நிச்சயமாக அந்த விலை அதிகரிப்போடு இருக்கின்றது. ஆனால் இலங்கைக்கு உப்பை இறக்குமதி செய்வது என்பது ஒரு கேலிக்குரிய விடயமாக பார்க்கப்பட மாட்டாதா? இவ்வளவு உப்பளங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த உப்பளங்கள் ஆணையரவு உப்பளம் இருக்கிறது, புத்தளம் உப்பளம் இருக்கிறது, பல இடங்களில் உப்பளங்கள் இருக்கின்றன. அந்த உப்பளங்களை அபிவிருத்தி செய்யாமல் உப்பை இறக்குமதி செய்வது என்பது அது என்ன மாதிரியான தன்மை உடையதாக அனுர அரசாங்கம் கருதுகிறது? உப்பு தட்டுப்பாடு இப்ப மட்டும் இல்ல, கோட்டையர காலத்திலும் சீனாவில் உப்பு இறக்குமதி செஞ்சார்கள். இப்ப இந்த மழை இந்த வடகிழக்குல மிக கிண்ணியாவிலையும் உற்பத்தி செய்கிறார்கள். மிக அதிக அளவு கிண்ணியாவிலேயே மிக அதிக அளவு கண்ணால் பார்த்தது மிக அதிக அளவு உப்பு உற்பத்தி செய்கிறார்கள். உப்பு என்பது இந்த மழை வந்துச்சுன்னா, அதாவது அவங்க இந்த உப்பு நீரை ஒரு பாக்ஸ் மாதிரி வரம்பு கட்டி அதுக்குள்ள சேமிச்சு வைப்பால். காற்று வீசும். இந்த காற்று வீசி 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 அப்படியே அந்த உரை நிலைமை கொண்டு போகின்றது. நான் இது ஒரு நாள் பார்த்தேன். நம் சம்பவம் உரை நிலைமையை கொண்டு போய் உப்பு அந்த தன்மை கொண்டு வர இப்ப ஒரு இளந்தன்மை இருக்கு, முத்திக தன்மை இருக்குண்டு. கிண்ணியாவில் பெரும்பாலும் இந்த காசுக்கு அவால்பட்டு கொஞ்சம் முத்த விடாம எடுக்கிறாங்க. உப்பளம் பயில வடக்கிலே ஆனையரவு பக்கம் உப்பளம் எல்லாம் நல்ல தரமான உப்பு தான். இந்த மழை வந்து இவர்கள் அந்த உப்பு உற்பத்தி பகுதிகளை அழித்து விட்டு அந்த அரசாங்கம் சொல்லுகிறாங்க. உப்பு தட்டுப்பாடு, இந்த உப்பு தட்டுப்பாடு வருகின்ற என்பதை அரசாங்கம் முதல் ஏற்கனவே கண்டுபிடித்திருக்க வேண்டும். உப்பு குறையுது. ஏற்கனவே கோட்டையர காலத்திலும் கொஞ்சம் உப்பு அப்படி செஞ்சாங்கன்னா இந்தியாவில இருந்தும் தூத்துக்குடி பக்கம் தான் பெரும்பாலும் உற்பத்தி வந்துச்சு. இப்பயும் அங்கிருந்து அவங்க செய்ய போனா தூத்துக்குடியில மிக அதிகமான உப்பளம் இருக்கின்றது, வரப்போகின்றது. எனவே அவர்கள் இருவரும் காலங்கள் இந்த கோடை காலம் வருகின்ற போது உப்பை பெருமளவு ஊக்குவிப்பு செய்யப்படுமானால் ஒருபோதும் நிச்சயமாக இறக்குமதி நிலைமைக்கு போகாது. என்னால் உப்பு இங்க சாதாரண சும்மா கிடைக்கிறது லேசா, எந்த கெமிக்கலும் இல்லாம நேச்சுரலாக இந்த உப்பு உற்பத்தி நான் பார்த்தேன் கிண்ணியாவில் செய்கின்றார்கள் பெருமளவு. ஒரு காலத்தில் ஒரு 10 ஆண்டு ஒரு 15-20 ஆண்டு காலமாக உப்பு உற்பத்தி செய்கின்றார்கள். அங்கிருந்து கூட உப்பை நாங்கள் எமது பகுதிக்கே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாம் அதை செய்யறாங்கல்ல. அங்கே ஒரு கம்பெனி ஒன்று வச்சு அந்த உப்பு உற்பத்தியை வாங்கி அழகா பேக் பண்ணி செய்யலாம். அதுக்கு யாருமே செய்யல. அதை இனிமேல் யாராவது அதை கையில் எடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. உப்பளம் ஆணையரவு உப்பளம் இனிமேல் வரும் காலங்களில் செய்யப்படும் சொல்கின்றார்கள். செய்தத்தான் பார்க்கலாம். இந்த மாதிரி அவங்க ஒரு சேவையில் இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் வெக்கப்படும் விடயமாக 30,000 மெட்ரிக் டன் மூலம் 50,000 கூட இறக்குமதி நிலைமை ஏற்படும். அரசாங்கம் உப்பு உற்பத்தி ஊக்குவிப்பு செய்யப்படுமானால் உப்பு உற்பத்தி செய்யப்படும் இடங்களுக்கு அந்த
அதாவது அறியப்பட்ட இடங்களில் அங்க ஊக்குவிப்பு செய்யப்பட்டு அரசாங்கம் ஆலோசனை கொடுக்கப்பட வேண்டும். அரசாங்கம் கண்காணிப்பு செய்யுமானால் அடுத்த ஆண்டுக்காவது உப்பு உற்பத்தியை நாங்கள் அதிகரிக்கலாம், நாங்களே மாலதீவு போன நாடு உப்பை ஏற்றலாம் என்று செல்லலாம். மிக நன்றி ஆய்வாளர் MM நிலாம்தீன் அவர்களே. இன்று நாம் வெள்ளை வேனில் கடத்தியவர்கள் கொலை செய்து சடலங்களை முதலைகளுக்கு இரையாக்கியது தொடர்பாகவும், முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்பு தொடர்பாகவும், ISIS பயங்கரவாதிகளுடைய கொலை அச்சுறுத்தல் மஹிந்தவுக்கு இருக்கிறதா என்பது தொடர்பாகவும், பல முக்கியமான புலனாய்வு துறை தொடர்பான விடயங்கள் தொடர்பாகவும் இன்று நாம் பேசினோம். நல்லது நிலாம்தீன் அவர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம், தராசு மேடையில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வணக்கம் நேர்களே.